இந்த வீடியோவில் நம்ம உங்களோட நெட்வொர்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். உங்களையே உங்களோட நெட்வொர்த்தை கண்டுபிடிக்க வைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த நெட்வொர்த்துன்றதுலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணக்காரவங்க அவங்க தானே பண்ணுவாங்க. ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எதுக்காக பண்ணணும்? ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ஒரு காமன் மேனும் இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் நிறையா ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுப்போம்ல, ஸோ நமக்கும் தேவை தான். இந்த நெட்வொர்த்தை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு எக்ஸல் ஷீட் இருந்தால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதோ உங்கள் ஃபோன்லேயே இருக்கிற நோட்ஸ் ஆப் இருக்கும்ல, அது இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். என்னப்பா பென்னு பேப்பரு எக்ஸல் ஷீட்டு ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இல்லை நோட்ஸு ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று அசட், இன்னொரு லயபிலிட்டி. அசட்டுனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களோட சொத்துக்கள். லயபிலிட்டிஸ்னால் கடன், அதெல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த அசட்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வர்றது பேங்க் பேலன்ஸ். உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இங்கே வந்து சும்மா ஒரு 10,000 போடுறேன், ஓகேவா? அடுத்தது சேவிங்ஸு. நீங்கள் ஏதாவது ஒன்று டெபாசிட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருப்பீங்களா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாவோ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதில் எவ்வளோ இருக்கோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை அதில் போடுங்க. நான் இதில் ஒரு 1,00,000 போடுறேன். 1,00,000 எத்தனை ஜீரோ? 5 ஜீரோன்னு நினைக்கிறேன். அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. நான் ஒரு 50,000 நீங்கள் போடுறேன். அடுத்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கியிருக்கீங்க, ஏதோ லேண்டோ ஹவுஸோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னா அதை போடலாம். அதோட விலை மதிப்பு எவ்வளவோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத போடணும். அதாவது நீங்கள் வாங்கினப்போ ஒரு அமௌண்ட்டில் இருந்துருக்கலாம், இப்போ கரண்ட்டாக அந்த லேண்டோட விலை மதிப்பு என்னவோ அதை போடணும். நான் ஒரு 3,00,000 போடவா? 3,00,000 லேண்டு தராங்களா? தம்பி 15 வருஷமாக கோமாவில் இருந்திருக்காரு. சரி, சும்மா போடுவோம். 3,00,000 நம்ம போடுறது தான். அடுத்து வெஹிக்கிள், உங்கள் பைக்கு, காரு, அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினப்போ ஒரு அமௌண்ட்டில் இருந்திருக்கும். இப்போ அதை வந்து நீங்கள் திருப்பி விற்கிறீங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் ஆகும், அதோட ரீசேல் வேல்யூ என்ன அப்படின்றத இங்கே போடணும். ஒரு 1,00,000 போடலாம் இதுக்கும். அடுத்து ஜுவல்ஸ், நீங்கள் வந்து கோல்டு, டைமண்டு அது மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதோட விலை மதிப்பு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ, நீங்கள் வாங்கினப்போ கோல்டு ஒரு விலையாக இருந்திருக்கும், இப்போது அதிகமாக தான் இருக்கும், அந்த ரேட் என்னவோ அந்த ரேட்டை இங்கே போடுங்க. ஒரு 2,00,000 போடுவோம். அதர்ஸில் என்ன போடலான்னா, நீங்கள் வந்து இந்த இப்போ ஐஃபோனு இல்லை சாம்சங்கில் எஸ் சீரீஸு அதில் ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மொபைல் வாங்கியிருக்கீங்க, அது திருப்பி செல் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை இங்கே அதர்ஸில் போட்டுக்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு அது மாதிரி கூட இருக்கும், பட் மேக்ஸிமம் அதை யாரும் போட மாட்டாங்க. பட் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். முக்கியமாக ஃபோன் காஸ்ட்லியாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. ரீசேல் வேல்யூ என்னவோ அதை போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 20,000 போடுவோம், ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் இப்போது நீங்கள் போட்டது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேல்யூ வரும். அதுதான் உங்களோட அசட்ஸ் வேல்யூ, அசட்ஸோட அமௌண்ட்டு. இப்போ அடுத்து வந்து லயபிலிட்டிஸ்க்கு போகலாம். அதில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஹோம் லோனோ, எஜுகேஷன் லோனோ இல்லை பர்சனல் லோனோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்னவோ அதை போடலாம். நீங்கள் எவ்வளோ வந்து திருப்பி பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட். ஒரு 2,00,000 போட்டுக்கலாமா? 2,00,000 போடுவோம். அடுத்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் இப்போ பேபேக் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டோட வேல்யூ என்னவோ அதை போடலாம். ஒரு 20,000 ஏதோ வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 20,000 அதில் பேபேக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது கடன்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1,00,000 கடன் இருக்குன்ற மாதிரி போட்டுக்கலாமா? ஒரு 1,00,000 போடும். 100,000 10,000? டேய் 5 ஜீரோடா. ஓகே, இப்போது நம்ம நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அசட்ஸுக்கு ஒரு வேல்யூ கூட்டி வச்சுருப்பீங்கல்ல, அடுத்து இந்த லயபிலிட்டிஸ்லேயும் ஒரு வேல்யூ கூட்டி வச்சுருப்பீங்களே, இந்த அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் நெட்வொர்த். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சும்மா போட்ட இந்த வேல்யூக்கு வந்து அசட்ஸில் வந்து 7,80,000 இருக்குது, லயபிலிட்டிஸ் வந்து 3,20,000 இருக்குது. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ இங்கே நெட்வொர்த் வந்து 4,60,000 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கும், அதுதான் உங்களுடைய நெட்வொர்த். இப்போ இந்த நெட்வொர்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்ன ஒரு நன்மைனா, நம்ம யூஸ்வலாக சேவிங்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் பார்ப்போம். நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது பணம் அப்படின்னு தோணும். ஆனால் நெட்வொர்த்தில் வந்து நீங்கள் அந்த வாங்கின கடனையும் மைனஸ் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதில் வேல்யூ நெகட்டிவ்லலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்கோன்னு அர்த்தம். அதை எப்படியாவது
ஃபஸ்ட்டு ஜீரோக்கு கொண்டு வரணும். அண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ஒரு மாதமும் மாறிக்கிட்டே இருக்கும்ல. உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே ஒரு மாதமும் கூடிகிட்டே போகும். உங்களோட கடன்கள் கம்மியாகிட்டே போகலாம், இல்லை அதிகமாக கூட ஆகலாம். ஆனால் இது ஒரு மாதமும் மாறிட்டே இருக்கிறதுனால ஒரு எக்ஸல் ஷீட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். நம்ம ஒரு மாதமும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளோட நெட்வொர்க் என்னன்னு டக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் ரூல்ஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதில் எனக்கு ஒரு 2 ரூல் படித்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று என்னென்னா, இஃப் யூ கான்ட் பை இட் ட்வைஸ் டோன்ட் பை இட். அது என்னென்னா, இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அது உங்களால் 2 தடவை வாங்க முடியுமா? 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியுமே டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி அந்த வாங்குறதே சில நேரம் தடுத்துரும். அது இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சும்மா சொல்கிறேன். இன்னொரு ரூல் என்னென்னா, உங்களோட நெட்வொர்த்தில் இருக்கிற பெரிய பர்சன்டேஜை ஒரே ஒரு பர்ச்சேஸ்க்காக செலவு பண்ணக்கூடாதுன்றது. அதில் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 10 to 15% ஆஃப் யுவர் நெட்வொர்த்தை வந்து ஒரு பர்ச்சேஸில், அதுவும் ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்டில் வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த காரு, ஃபோனு இதெல்லாமே டிப்ரிஷியேட்டிங் அசெட். அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாளே அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே சும்மா போட்ட வேல்யூஸில் இதோட நெட்வொர்த் என்னென்னா 4,60,000 ரூபா வந்திருக்கா. இப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே கால்குலேட்டர் எடுத்து இப்போ இந்த 1 லட்ச ரூபான்றது 4,60,000 ரூபாவில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், 1 லட்சத்தி இப்போ அப்படியே கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 1 லட்ச ரூபாயை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறோமா, 1 லட்ச ரூபா மல்டிப்ளைடு பை 4,60,000 ரூபா, அப்புறம் டிவைடு பை மல்டிப்ளைடு பை இல்லை டிவைடு பை 1 லட்ச ரூபாய் மல்டிப்ளைடு இல்லை டிவைடு பை 4,60,000 ரூபாய் மல்டிப்ளைடு பை 100 போகிறான் 100 21% வருது. இப்போ என்னோட நெட்வொர்த் 4,60,000 ரூபா தான் இருக்குது. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு நான் அந்த பர்ச்சேஸை பண்ணுறேன்னா அது நான் 10 to 15% தான் வரணும்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு மேலே போகிறதுனால 21% வருது. 10 to 15%ன்றது அவங்க சொல்கிறது. நம்ம ஒரு 10 to 30% வரையும் வச்சுக்கலாம். அப்படின்னா இது ஓகே. இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இதுக்கு ஏற்றாப்புல, உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அந்த நெட்வொர்த்தில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பர்ச்சேஸில் செலவு பண்ணுறேன்னா எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அதை நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது யாருக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணிடுங்க. வீர ஹரீஸ்வர் ஷைனிங் ஆஃப். குட் பை.